அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சட்டுன்னு ஒரு சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறேன். இதுக்கு வந்து ரொம்ப வேலைலாம் இருக்காது. எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே சீக்கிரம் சட்டுன்னு செஞ்சிடலாம். இதை தாளிக்கணும், வதக்கணும் அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். நான் வந்து ஒரு 3 ஒரு 1/2 கேஜி சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கேஜி சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கன் கிரேவி வந்து சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இப்போ இதில் 1/2 கேஜி சிக்கன் சேர்த்துட்டு இப்போ அதில் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக நறுக்கிக்கோங்க. அதாவது நீளமாக கட் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மீடியம் சைஸில் 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ அடுத்து வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அடுத்து தக்காளி வந்து ஒரு தக்காளி, கொஞ்சம் மல்லி இலை, பெரிய தக்காளி ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மல்லி இலை. அடுத்து ஒரு 3 பச்சை மிளகாய். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு அடுத்து வந்து இதில் ஒரு 1½ ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம், ஏன்னா சிக்கனில் தண்ணி வந்து ஊறும், அதனால் தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். அடுத்து ஒரு கொஞ்சமாக தயிர், ஒரு 50 கிராம் தயிர் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் முதல்ல சேர்த்துருக்கேன். அடுத்து 1½ ஸ்பூன் மிளகாத்தூள். அடுத்து வந்து நான் கிரேவி மசாலா ரெடி பண்ண பார்த்திங்கன்னா அந்த மசாலாவில் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட அந்த கிரேவி மசாலா எதுவும் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள், சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை இது வச்சிடலாம். இது இப்போ இப்போ இது வந்து மூடி வச்சிடணும். இதிலே நல்லா தண்ணி ஊறும். இது வந்து மூடி வச்சுருங்க. பாருங்கள் தண்ணி வந்து எப்படி ஊறி இருக்குது பார்த்துட்டு தண்ணி ஊற்றாமலே நல்லா சிக்கனில் வந்து தண்ணி ஊறிட்டுருக்கு. அது மூடி வச்சா நல்லா ஊறும். மூடி வைக்கலாம் அப்படின்ட்டு குழம்பு வந்து நல்லா ட்ரை ஆகிடும். அதனால் மூடி வச்சு குழம்பு வந்து கறியை வந்து வேக வைங்க. இப்போ திரும்பவும் நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், சிக்கன் எல்லாம் நல்லா ரெடியாகி நல்லா வந்திருக்குது. இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாகவே செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.